يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي يا رسول الله وأمري عن سيئاتي يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் நடைமுறைகளை அடிபரலால் அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் குதுபுகள் நபுதாபுகள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தையும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக. ஆமீன். பிறப்பு குறித்தவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த மாபெரும் கிருபை, நம்மையெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறந்த உம்மத்தினர்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை படைத்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் உபகாரமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகில் எங்கு பார்த்தாலும் பொய், எல்லா இடங்களிலும் பொய். பொய் என்பது ஒரு குற்றம் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சகஜமாக பொய் பேசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியாளர்கள் முதல் அடிமட்ட குடிமகன் வரை எல்லோருடைய வாயிலிருந்தும் பொய் நிரம்ப வழிகிறதை நாம் பார்க்கிறோம். நாடாளும் தலைவன் முதல் கொண்டு நடைபாடை வியாபாரி வரை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாக பொய் மாறி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு குறித்தவர்களே, இந்த சமூகம் இப்பொழுது பொய்களால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் கூட அது மிகையானதல்ல என்பதை நம்மால் உணர முடிகிறது. எல்லா இடங்களிலும் தொலைக்காட்சி விளம்பரங்களை தொட்டு அதிகாரத்தில் இருப்பவர்களாகட்டும், அதிகாரத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாகட்டும், எல்லோரும் சகஜமாக சாதாரணமாக பொய் பேசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம். அன்பு குறித்தவர்களே, சிரிச்சா கூட அந்த சிரிப்புல பொய் கலந்திருக்குது, அழுனாலும் அந்த கண்ணீரெல்லாம் பொய் ஒளிந்திருக்கிறது. இப்படித்தான் சூழல். யாரை நம்புவது என்று தெரியவில்லை. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது என்று நம்மை ஒரு குழப்பத்தில் தள்ளக்கூடிய அளவுக்கு பொய் என்ற இந்த மோசமான வாழ்க்கை கலாச்சாரம் இன்று சமூகத்தில் அதிகமாக ஊடுருவி இருக்கிறது.
அன்பு குறித்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். பொய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதுக்கு என்று சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக நல்ல விஷயங்களின் பக்கம் அவருடைய உண்மை தன்மை அவருக்கு வழிகாட்டும் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் உண்மையான முறையிலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நலவான காரியங்களை அல்லாஹ் திறந்து வைப்பான். நலவான காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் அவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கு நேர் மாற்றமாக அந்த ஹதீஸிலே இப்படி வருகிறது, பொய் வாழ்க்கை முழுவதும் பொய்யையே மையமாக வைத்துக்கொண்டு பொய்யுரைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக அவருடைய செல்லும் பாதை குற்றமான பாவமான பாதையின் பக்கம் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பாவமான குற்றமான பாதை என்பது கண்டிப்பாக அவரை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அன்பு குறித்தவர்களே, யாரெல்லாம் உண்மையானவர்களாக வாய்மையானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நிம்மதியா வாழ்வாங்க. பொய் சொல்றவங்க தான் பயப்படணும். பொய்யாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் தான் அவர்கள் சந்தேகங்களும் குழப்பங்களும் நிறைந்த வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அன்பு குறித்தவர்களே, இதயங்களின் மருத்துவர் என்று அறியப்பட்ட அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை பதிவு செய்கிறார்கள். யாரோடு நடந்த அனுபவம்? தனக்கும் ஒரு எறும்புக்கும் நடந்த ஒரு அனுபவத்தை பதிவு செய்கிறார்கள். அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மரத்தின் நிழலிலே இடப்பாறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்திலே அவங்களை நோக்கிட்டு ஒரு எறும்பு வருது. அந்த எறும்பை பார்த்தவர்கள் அந்த எறும்பின் மீது அதிக கவனத்தை செலுத்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் கிட்ட வந்த அந்த எறும்பு என்ன செய்கிறது? இறந்து கிடந்த வெட்டுக்கிளியின் இறக்கை ஒன்றை அது பார்த்து தனக்கு இரையாக அது இருக்க வேண்டும் என்ற ஆசையிலே அதை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறது. அந்த எறும்புனால முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒற்றை எறும்பால் அந்த வெட்டுக்கிளியின் ரெக்கையை தூக்கி செல்ல முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அதை விட்டு போட்டு அப்படி போயிடுது. அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, நான் பார்த்து கொண்டே இருந்தேன். போன எறும்பு மீண்டும் வந்தது. தனியாக அல்ல, தன்னுடைய பெரும் படையோடு அழைத்து வந்தது. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எறும்பு போயிருச்சு, ரிட்டன் வருகின்ற பொழுது பெரும் படையோடு வந்து அந்த வெட்டுக்கிளியின் ரெக்கையை எல்லோரும் ஒன்று சேர்ந்து இழுத்து செல்லலாம் என்ற அடிப்படையில் அழைத்து கொண்டு வருகிறது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த எறும்பு படை கிட்ட வரும் பொழுது வெட்டுக்கிளியின் ரெக்கையை எடுத்து தூக்கி கையில் வச்சுக்கிறாங்க. கிட்ட எறும்பெல்லாம் வந்துருச்சு. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. சுற்றி சுற்றி பார்க்குது, அந்த இரை அந்த இடத்துல இல்லை. என்ன செய்கிறது? மீண்டும் அந்த எறும்பு தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழல். இதையும் பார்க்கிறார்கள். எல்லா எறும்பும் போயிருச்சு. ஒரு எறும்பு மட்டும் அந்த இடத்துல சுத்தி சுத்தி வருது. இவங்களுக்கு புரிஞ்சிருது, இதுதான் முதல்ல வந்த எறும்பு. இந்த இரையை பார்த்த எறும்பு இதுதான் என்று புரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க? அந்த ஒற்றை எறும்பு சுற்றி சுற்றி வருகின்ற பொழுது மீண்டும் அந்த வெட்டுக்கிளியின் ரெக்கையை தூக்கி வச்சிடறாங்க. வச்சவனுக்கு சந்தோஷம், இறை கிடைச்சிருச்சு, மீண்டும் நம்ம தூக்கலாம் அப்படின்னு அது முயற்சி செய்கின்ற பொழுது முடியல. மீண்டும் போகுது, தன் படையை அழைத்து வருவதற்காக வேண்டி செல்கிறது. அழைத்து வருகின்றது. ஆனால் முதல்ல வந்த அளவுக்கு கூட்டம் அல்ல. கொஞ்சம் எறும்பு பட்டாலும் குறைஞ்சிருச்சு. குறைந்த எறும்புகளோடு வருது. வந்து அந்த இரையை பார்ப்பதற்காக நெருங்கக்கூடிய சமயத்தில் அல்லாமா இப்னு கய்யிம் சொல்றாங்க, மீண்டும் அந்த இறக்கையை நான் கையால எடுத்த பிறகு அந்த எறும்பெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு சுத்துது. பிறகு வேற வழியே இல்லை, மீண்டும் அந்த எறும்புகள் எல்லாம் திரும்பி போயிருது. இது ரெண்டாவது முறை. அந்த ஒற்றை எறும்பு தனியா நிக்குது. தனியா நின்று இங்கே தானே நம்ம பார்த்தோம் அந்த இறைய, எப்படி அந்த இறை காணாம போச்சுன்னு அப்படியே சுத்தி சுத்தி வரும் பொழுது அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் அந்த ஒற்றை எறும்புக்கு பக்கத்தில் அந்த இறைய வச்சேன். அந்த எறும்புக்கு சந்தோஷம், இறை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷத்துல அது தனியாக முயற்சி செய்கிறது, முடியல. மீண்டும் என்ன செய்து தன்னுடைய நண்பர்களை அழைக்க செல்கின்றது. அழைத்து வருகின்ற பொழுது பார்த்தால் முதல் கட்டத்தில் வந்த பெரும் கூட்டம் அல்ல, இரண்டாவது கட்டத்தில் வந்த அந்த கூட்டம் அல்ல, மூணாவது வருகின்ற பொழுது ரொம்ப சொற்பமான எறும்புகள் தான் வருது.
அந்த எறும்புகள் கிட்ட வருகின்ற பொழுது அல்லாஹ் இப்னு கையும் சொல்றாங்க, 3வது முறையும் அந்த வெட்டுக்கிளியின் ரெக்கையை நான் கையில எடுத்துக்கொண்டேன். எடுத்துக்கொண்டதும் நான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை அந்த இடத்துல பார்த்தேன். வந்த எறும்புகள் எல்லாம் இந்த ஒற்றை எறும்பை சுற்றி வளைத்து கொண்டது. கடுமையான கோபத்தை அந்த ஒற்றை எறும்பின் மீது காண்பித்தது. எல்லா எறும்புகளும் சேர்ந்து அந்த ஒற்றை எறும்புடைய கைகளையும் கால்களையும் தனியாக பிய்த்து எறிந்தது. குடலை வயிற்றை கிழித்து எறிந்தது என்று சொல்லி அவங்க பதிவு செய்யறாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஒத்த எறும்பை மற்ற எல்லா எறும்புகளும் கொண்டு விட்டது. நான் என் உஸ்தாதிட்ட போய் இந்த நடந்த சம்பவத்தை போய் சொன்னேன். இந்த மாதிரி அவர்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை உஸ்தாதிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிக்கட்டும்பா, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாது ஒரு செய்தியை சொன்னாங்க. பொய் சொல்றத பெரும் பாவம் என்று அல்லாஹ் எறும்புகளுக்கு சில உணர்வை வைத்திருக்கான். பொய் சொல்வது பெரும் பாவம். அந்த பெரும் பாவத்திற்கு தண்டனை என்னன்னா கொடலாம். இது எறும்புகளுக்கு ஒரு உணர்வாக அல்லாஹ் அவர்களுடைய உணர்விலே அல்லாஹ் கலந்திருக்கிறான் என்ற செய்தியை உஸ்தாத் அவர்கள் பதிவு செய்வார்கள். என்ன செய்தினா, ஒரு எறும்பு கூட பொய் சொல்றதை விரும்புறதில்லை. ஒரு எறும்பு கூட தன் சக நண்பர்களுக்கு மத்தியில பொய் சொல்வதை விரும்புவதில்லை. அது பெரும் பாவமாக, பெரும் தவறாக, கொலை செய்வதற்கு தகுந்த குற்றமாக அதை எறும்புகள் விளங்கி வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் இப்னு கையிமுடைய உஸ்தாத் அவர்கள் அந்த மாணவருக்கு பதிவு செய்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்று நம்ம பார்க்கிறோம், சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலும் பொய் விளையாடுகிறது. சர்வசாதாரணமாக பொய் சொல்லாம எப்படிங்க பிழைக்க முடியும்? இது ஒரு சாதாரணமான பேச்சாக போயிருச்சு. பொய் சொல்லாம எப்படி குடும்பத்தை ரன் பண்ண முடியும்? பொய் சொல்லாம எப்படி வியாபாரத்துல பெரிய லாபத்தை பார்க்க முடியும்? பொய் சொல்லாம எப்படி நட்பு வட்டாரத்தை நம்ம கூடயே வச்சுக்க முடியும் என்ற ஒரு தவறான சிந்தனையை அதவே உண்மையாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்றுமே உண்மை அது மட்டும்தான் வெல்லும். உண்மையாக நடந்து கொள்வதுதான் அல்லாஹுவுக்கு பிடிக்கும், அல்லாஹுடைய ரசூலுக்கும் பிடிக்கும். மலக்குமார்களுடைய அந்த பிரார்த்தனை, மலக்குமார்களுடைய துவா உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுதியான அந்த அம்சமே உண்மையாக நடந்து கொள்வதுதான். நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பதற்குண்டான அந்த மிகப்பெரிய கேடயமே உண்மையாளர்களாக நாம் நடந்து கொள்வதுதான். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிக நீண்ட சரிதை. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. இவங்க யார்? ஒரு சஹாபி அப்படின்னு சொல்லி ஒற்றை வரியில முடித்து விட முடியாது. திருமறையின் சில வசனங்கள் இறங்க இந்த சஹாபி காரணமாக இருந்தாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு! இந்த ஒரு சிறப்பே போதும். குர்ஆனுடைய சில வசனங்கள் இறங்குவதற்கு இவர்கள் காரணம். மக்காவில் இருக்கின்ற பொழுது, இவங்க அன்சாரி சஹாபி, மதினாவாசி. மக்காவில் இருக்கின்ற பொழுதே மக்காவுக்கு சென்று நபி அவர்களை மதினாவுக்கு வருகை தருவதற்காக அழைப்பு கொடுத்த சஹாபி. நீங்க மதினாவுக்கு வரணும், இந்த ஏகத்துவத்தை மதினாவாசிகளுக்கு நீங்க சொல்லணும் என்று மதினாவிற்கு மக்காவில் இருந்து அழைப்பு கொடுத்தவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர் போர்ல இவங்கனால கலந்து கொள்ள முடியல. அது பெரிய விஷயமாக கருதப்படல. காரணம், கட்டாயம் பத்ர் போர்ல கலந்தே ஆக வேண்டும் என்ற சட்டம் எல்லாம் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. யதார்த்தமாக நடந்த போர். அதற்கு பிறகு நடந்த உஹது போர்ல மிகப்பெரிய போராளியாக களமிறங்கி 11 பெரும் காயங்களோடு இவர் உயிர் பிழைப்பாரா, அந்த காயங்களோடு மரணித்து விடுவாரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் காயங்களோடு எதிரிகளை வீழ்த்தியவர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. தபூக்குடைய போர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டமாக ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, எல்லோரும் கண்டிப்பாக கலந்து ஆக வேண்டும். விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இந்த போர் கொஞ்சம் கடுமையான போர். ஏன்னா மற்ற போரெல்லாம் பக்கத்திலேயே நடக்கும். இது ரொம்ப தூரம், 700 மைல் தாண்டி செல்லக்கூடிய ஒரு போர். எதிரிகள் உடைய ராணுவம் மிக பிரம்மாண்டமான ராணுவம். அதே போன்று கடுமையான வெயில் காலம். இன்னும் சொல்ல போனா மதீனால இவங்க போருக்கு செல்லக்கூடிய அந்த சமயத்துல அவர்களுக்கு பேரித்தம்பழங்கள் எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம் கூட அது. இப்படிப்பட்ட சூழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வீடாக சென்று இந்த போருக்கு அனைவரும் கட்டாயம் வருகை தர வேண்டும் என்ற சட்டம் அங்கே ஏற்றப்படுகிறது. தபூக்குடைய போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அழைப்பையும் கொடுத்து போருக்காக வேண்டி எல்லோரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற பொழுது கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, எல்லோரும் விறுவிறுப்பா போருக்காண்டி ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. நான் என் உள்ளத்துல இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது,
என்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே ரொம்ப திறமசாலியான குதிரை, அதிவேகத்தில் செல்லக்கூடிய குதிரை. எனவே இவங்கெல்லாம் போனா பிரச்சனை இல்லை, இவங்க போய் நம்ம அடுத்த நாள் கிளம்பினாலும் இவங்களுக்கு முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துடலாம், அந்த அளவுக்கு வீரமான குதிரையை வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன உள்ளத்திலே ஒரு சோம்பல் என்ன செய்து உள்ளத்தை அவங்களுக்கு ஒதுக்கிது. என்ன ஆயிருது, அவங்க போருக்கு எல்லாம் கிளம்பி போனாங்க. அடுத்த நாள் போலாம் அப்படின்னு நினைச்சா போக முடியல. அடுத்த நாள் என்று 3 நாள் ஆயிருது. ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறாங்க, நம்ம இப்ப கிளம்பினா கண்டிப்பா போய் சேரவே முடியாது. வெளியே என்னதான் நடக்குது அப்படிங்கிற செய்தியை பார்க்கறதுக்காண்டி மதீனாவுடைய வீதிகள் வந்தால் நயவஞ்சகர்கள் வீதியில சுத்திட்டு இருக்கிறாங்க, முனாஃபிகீன்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க. போருக்கு வர தேவையில்லாத அந்த முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் வீதியில் இருக்கிறாங்க. இவங்க வெளியே போய் இவங்களெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு முகமெல்லாம் மாறி போயிடுது. தப்பு செஞ்சுட்டோமே, நபியவர்கள் இவ்வளவு தூரம் சொன்னாங்க, ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டோம், போகாம விட்டுட்டோங்கிற அந்த கவலை உள்ளத்தை அவங்க அப்படியே வாட்டி எடுக்குது. கடுமையா அழுகிறாங்க, வேற வழியே இல்லை, என்ன செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து கேட்கின்ற பொழுது நான் என்ன பதில் சொல்வேன், நபியவர்களுக்கு முன்பு நான் எப்படி என்னால் பொய் சொல்ல முடியுமா என்று உள்ளத்துல பல கேள்விகள் அவர்களுக்கு எழும்புது. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரெல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. நபியுடைய பழக்கம் என்னன்னா, போர் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்த பிறகு நேரடியாக முதல்ல பள்ளிவாசலுக்கு தான் போவாங்க. பள்ளிவாசலுக்கு போய் 2 ரக்காயத்து தொழுத பிறகு ஊருடைய நிலைகளை விசாரிப்பாங்க. ஊருடைய நிலைகளை விசாரிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய யுத்தம் முடிஞ்சு பள்ளியில வந்து 2 ரக்காயத்து தொழுதுட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. நயவஞ்சகர்கள் 80க்கு மேற்பட்ட பேர் என்ன செய்யறாங்க, நபிக்கு முன்னாடி வர்றாங்க. ஏன் வரல அப்படின்னு கேட்டா அது ஒரு பொய் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொய் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், இவங்கெல்லாம் முனாஃபிகீன்கள் தெரியும், பெருசா நபி ஸல்லல்லாஹு எடுத்துக்கல. அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காண்டி நபி ஸல்லல்லாஹு துஆ செய்யறாங்க. முனாஃபிகா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்புக்காண்டி துஆ செய்கிறார்கள். அடுத்து கஅப் இப்னு மாலிக் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நபி அவர்களுக்கு கோபம் இருந்தாலும் அதை பெருசா வெளிப்படுத்தல. நபி அவர்கள் கஅப்ட்ட கேட்கறாங்க, ஏப்பா போருக்கு ஏன் வரல, எல்லாம் ரெடியா தானே இருந்தீங்க, ஏன் நீங்க வரல அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்வாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு முன்னால் நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்கள் அல்லாது எவ்வளவு பெரிய அரசனாக எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தாலும் பொய்யை உண்மையாக சித்தரிக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்குது, நான் பெரிய கவிஞன். ஆனா எனக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னால் பொய் சொல்ல முடியல, எந்த காரணமுமே இல்லை யா ரசூலல்லாஹ், வரலான்னு இருந்து என்னால வர முடியாம போச்சு அப்படின்னு பொய் சொல்லாமல் உண்மையை அந்த இடத்துல எடுத்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் பார்த்து சொன்னாங்க, கஅப் இப்னு மாலிக் உண்மை சொல்லிவிட்டார், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவு வர வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இவர்கிட்ட பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. யாருமே இவர்கிட்ட பேசாதீங்க, அல்லாஹ்வின் முடிவு வகை வர்ற வரைக்கும். ஆனா இவர் உண்மைதான் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய முடிவு என்னன்னு நம்ம பார்க்கணும், நம்மளால முடிவெடுக்க முடியாது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒத்தி வைக்கிறாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகின்ற பொழுதே தயங்கி வந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணுங்கிற அடிப்படையில் உண்மையை சொல்லிட்டாங்க. ஆனா கடைசியில் என்ன ஆனது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முடிவுக்காண்டி தள்ளி போட்டுறாங்க. இந்த சமயத்துல முனாஃபிகீன்கள் சில பேர் கஅப் இப்னு மாலிக் கிட்ட சொன்னாங்க, என்ன கஅப் இப்படி பண்ணிட்டீங்களே, நாங்கெல்லாம் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பொய் சொன்னோம், எங்களுக்கு நபி துஆ செஞ்சாங்களா இல்லையா, நீங்களும் ஒரு பொய் சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொன்ன பொழுது கஅப் இப்னு மாலிக் சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒரு காலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்பு நான் பொய் உரைக்க மாட்டேன் என்று செய்யறாங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து யாருமே பேசாத ஒரு சூழல், எல்லாம் அவர்களிடத்திலே கொட்டி கிடந்தது. பெரும் மாளிகை இருந்தது, மனைவி மக்கள் இருந்தார்கள், தோட்டம் துறவுகள் இருந்தது, நிறைய பைசாக்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் தனிமையை உணர்ந்தார்கள், யாருமே பேசலையே. நபியுடைய உத்தரவு, யாரும் பேசல. மதீனாவுடைய அந்த வீதிகள் எவ்வளவு விசாலமாக இருந்தாலும் கஅப் இப்னு மாலிக் மிகப்பெரிய நெருக்கடியை தந்தது. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, தன்னுடைய சிறிய தந்தை மகன் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்க போறாங்க. ரொம்ப க்ளோஸ், இவங்க எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், போய் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்றாங்க, பதிலே வரல. 2வது சலாம், பதில் வரல. 3வது சலாம், பதில் சொல்லவே இல்லை. அப்போ கேட்டாங்க, நண்பர்கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி,
அல்லாஹுவையும் ரசூலையும் நான் உண்மையில் நேசிக்கின்றேனா இல்லையா, நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவ்வளவு நெருங்கிய நட்புல இருந்த சிறிய தந்தையின் மகன் சொல்றாரு, ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாரு. அது எனக்கு எப்படி தெரியும், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். இந்த வார்த்தை கேட்டது உள்ளமெல்லாம் நொறுங்கி போச்சு. ஒரே ஒரு ஜீவன், இவர் தான் நம்மளுக்கு ஆறுதல் நினைச்சோம், அவரும் சரியா பதில் சொல்லலைன்னு உள்ளமெல்லாம் நொறுங்கி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இனிமேல் வெளியே வரக்கூடாது, இனிமேல் வெளியே வரக்கூடாது, பள்ளிவாசல் வந்து சொல்லக்கூடாது, எல்லாம் வீட்டிலேயே இருந்துக்கணும் அப்படின்னு தன்னை வீட்டு சிறையிலே தன்னைத்தான் என்ன செய்யறாங்க, அவர்கள் அடைத்துக் கொள்கிறார்கள். யாரையும் சந்திக்கல. 40 நாள் முடியுது. 40 நாளுக்கு பிறகு ஒருத்தர் வர்றார் வீட்டுக்கு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விசலாலை சொல்லும், உங்க மனைவியை விட்டு உங்களைய ஒதுங்கி இருக்க சொன்னாங்க. பெரிய இடி, இன்னொரு இடி, கூட இருந்த மனைவி, அந்த மனைவி விட்டு நபியர்கள் உங்களை ஒதுங்கி இருக்க சொன்னாங்க. இப்ப காதல் மாலை கேட்கறாங்க, மனைவியை தலாக்கு விட சொன்னாங்களா? இல்ல, தலாக்கெல்லாம் விட சொல்லல, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க தனியா இருங்க, அல்லாஹுடைய உத்தரவு வர வரைக்கும் நீங்க தனியா இருங்க அப்படின்னு சொன்னதும் அதே போன்று அவர்கள் செய்கிறார்கள். இதையெல்லாம் அறிந்த ஒரு எதிரி நாட்டு அரசன் என்ன செய்யறான்னா, ஒரு கடிதத்தை கொடுக்கறான். காபி பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதத்தை அனுப்பி வைக்கிறான். அந்த கடிதத்தை அவங்க பிரிச்சு பார்க்கறாங்க. பிரித்து பார்க்கின்ற பொழுது அதுல என்ன எழுதியிருக்குன்னா, காபே கவலைப்படாதீங்க, முகமது உங்களை ஒதுக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் இணைஞ்சு அந்த முகமதுக்கு தக்க பாடம் கொடுப்போம் அப்படின்னு அந்த லெட்டர்ல பதிவு செஞ்சிருக்கு. ரொம்ப இந்த லெட்டர்லாம் பார்த்து மனசெல்லாம் உடைஞ்சு போய் பக்கத்துல இருந்த நெருப்புல அந்த லெட்டரை தூக்கி போட்டுறாங்க. இப்படி நாட்கள் உருண்டோடுகிறது. 40 நாள் முடிந்து 41-2 என்று நகர்ந்து சென்று 50வது நாள் ஃபஜ்ருடைய தொழுகை வீட்டில் தொழுதுட்டு வெயிட் பண்றாங்க. ஒரு சுப செய்தி வருது. காபே யாரு சொல்ல வர்றாங்கன்னா, அபூபக்கர் உமர் 2 சஹாபிகளுக்கும் காபுடைய விஷயத்திலே வசனம் இறங்கி அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்ற செய்தியை முன்னதாக நபி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இதற்கு முன்னாடி இன்னொரு வரலாறு இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இரவே இந்த வசனம் இறங்கப்பட்டு தன் மனைவியிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இரவோடு இரவாக நம்ம காபுவுக்கு சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு தடுக்கிறாங்க. வேணாம், மதீனாவே என்ன செய்ய ஒரு சலசலப்பாயிரும், இரவில் சொல்ல வேணாம் என்று தடுத்து ஃபஜ்ரில் தான் சொல்றாங்க. இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஆசை, நாம் போய் சொல்லணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆசை நாம் போய் சொல்லணும். 2 பேரும் நடந்து போறாங்க. ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஸ்பீடா நடந்துடுறாங்க. அப்ப அபூபக்கர் பார்த்தாங்க, இதுக்கு மேல உமரை தாண்டி நம்ம போக முடியாது, ஒரு மலை மேல ஏறி அங்கிருந்து சத்தம் போடுறாங்க, காபே உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான், உங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தியை வகை மூலம் அறிவிக்கப்பட்ட செய்தியை கேட்டதுமே இந்த சப்தத்தை கேட்ட உடனே அந்த இடத்துல சஜதா செஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் அழுகிறார்கள். நபி அவர்களை சந்திக்க வருகிறார்கள். நபி அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது எல்லா சஹாபாக்களுமே அவர்களை பார்த்து முகமலர்ந்து வரவேற்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நபி அவர்களை கிட்ட நெருங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, காபே உன் தாய் உன்னை ஈண்டெடுத்த நாளிலிருந்து இன்றைய நாளை விட ஒரு சிறப்பான நாள் உனக்கு எதுவுமே கிடையாது, அல்லாஹ் உன்னுடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்து விட்டான், அத்தனை பாவங்கள் எல்லாம் உன்னை மன்னித்து உனக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்து விட்டான் என்று சொன்னதுமே நபி அவர்களை ஆரத்தழுவி அவர்கள் என்ன செய்யறாங்க, நபியிட்ட நன்றி தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக வேண்டிய சுப செய்தி சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிஞ்ச பிறகு காபி பின் மாலிக் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அத்தனை சொத்துகளையும் இந்த தீனுக்காக வேண்டி கொடுத்து விடுகிறேன், என்னுடைய அத்தனை சொத்து, இதனால தானே பிரச்சனை, எனக்கு எந்த சொத்துமே வேணாம், எல்லாத்தையும் கொடுத்துறேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு சில பகுதிகளை மட்டும் கொடுங்கள், நீங்கள் உங்களுக்காக வேண்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க. அன்பு குறித்தவர்களே, எவ்வளவு பெரிய 80க்கும் மேற்பட்ட முனாஃபிகீன்கள் எல்லாம் அவர்கள் ஒவ்வொரு பொய்களை சொல்லி தப்பித்துக் கொண்டார்கள் உலகத்தில் என்றாலும், காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்திலும் நபிக்கு முன்பு நான் உண்மையைத்தான் சொல்வேன் என்று வாழ்ந்தார்கள். குர்ஆனே அல்லாஹ் சில வசனங்களை இவர்களை குறித்து இறக்கி வைத்தான். அப்ப உண்மை என்றும் நமக்கு வெற்றியை தரும். ஒரு சஹாபி கேட்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், ஒரு உண்மையான முஸ்லிம் கோழையாக இருப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்கும் பொழுது செவுத்துல சாய்ந்துட்டு இருக்கிறாங்க. செவுத்துல சாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த கேள்வி கேட்கப்படுது. கோழையா இருப்பானா? இருக்கலாம். அடுத்த கேள்வி, கெஞ்சனா இருப்பானா? இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 3வது கேட்டாங்க, ஒரு உண்மையான முஃமின் பொய்யனாக இருப்பானா? சாஞ்சிட்டு இருந்தவங்க அப்படி எழுந்து நின்று ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், இல்லை, ஒரு காலம் இருக்க முடியாது. உண்மை முஃமின் கண்டிப்பாக அவரோடு பொய் சேராது. ஈமான் இருந்தால் அங்கு பொய் இருக்காது.
அப்ப பொய் இருக்கிறது என்று சொன்னால் ஈமானில் அதிக பலகீனம் இருக்கிறது என்று அர்த்தம். இது அன்பு குறித்தவர்களே, உண்மை என்றும் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதைகளில் ஒன்று. உண்மைதான் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கும். உண்மைதான் உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே நிம்மதியான வாழ்க்கை நமக்கு தரும். அல்லாஹ் என்றும் உண்மையாளர்களாக நம்மை ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.